நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது குரு பயிற்சி. வரக்கூடிய ஜூன் 2ஆம் தேதி 2026 அன்று குரு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சியாக போகிறார். இந்த குரு பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரத்திற்கும் எப்படி இருக்க போகிறது இந்த வருடம்? ஏன்னா குரு ஒரு வருடத்திற்கு ஒரு வீடு என்ற நிலையில் பயணிப்பார். அவ்வாறு பார்க்கும் பொழுது மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு ஒரு வருட காலங்கள் குரு அங்கே தான் இருக்க போகிறாரு. அந்த குரு 12 ராசிக்கும் 27 நட்சத்திரத்திற்கும் உரிய பலாபலனை தரப்போகிறாரு. எப்பயுமே குரு நின்ன வீட்டை கெடுப்பார் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. குரு பார்த்த வீட்டை வளர்ப்பார். அது எதுவாக இருந்தாலும் சரி, நன்மையாக இருந்தாலும் சரி, தீவையாக இருந்தாலும் சரி, குரு பார்த்த வீட்டை வளர்க்கக்கூடியவர். அதனால் இன்றைக்கி குரு பயிற்சியில் நம்ம 12 ராசிக்கும் உரிய நன்மை தீமையை பற்றியும் கோவில் பரிகாரங்கள் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். தனுசு ராசி இந்த வருட குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? ஏன்னா தனுசு ராசி, அதாவது குரு மூல திரிகோண வீடு தனுர் வீடு தாங்க. தனுசு ராசிக்கு குரு ராசியாதிபதி மட்டும் இல்லை, 4ஆம் அதிபதியாகவும் மாறுவார். ஏன்னா மீனத்துக்கும் அவர் தானே அதிபதி. அப்போ 1-4க்கு சொந்தக்காரரான குரு போய் எங்கே நிற்கிறாருன்னா 8இல் நிற்கிறார். அப்போ 1-4 8ஆம் இடமாக மாறுவதனால் கட்டாயம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தின் மேலே முதல் கவனம் வேண்டும். அடுத்தது தன்னோட உடல் கவனம் மட்டும்தான் வேணுமா அப்படின்னா இல்லை, தன் தாயின் உடல்நிலையிலும் கவனம் வேண்டும். ஏன்னா அதுக்கு 5ஆம் இடமாக மாறுவதால் ரொம்ப மன உளைச்சலில் இருப்பாங்க தாய். மற்றபடி எங்கள் தாய்க்கு வேறு உபாதைகள் இருக்குமானா அப்படி இல்லை. மன உளைச்சல் நிறைய அதிகமாக இருக்கக்கூடிய நபராக இந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு ஒரு மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கும். அப்போ ராசி தனுர் ராசியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் குரு உச்சம் நல்லா தானே இருக்குன்னா 8ஆம் இடத்துக்கு போகிறாருங்க குரு. அப்போ ராசியாதிபதி 8க்கு போய் நிற்கும் போது அசிங்கம் அவமானங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும். அதனால் செய்யக்கூடிய வேலையில் கவனமாக இருங்க. பழகும் நபர்கள்கிட்ட கவனமாக பழகுங்க. அதிர்ஷ்டத்தை நம்பி தயவு செஞ்சு போகாதீங்க. எல்லா நேரத்துலையும் அதிர்ஷ்டம் கை கொடுக்காது. ஏன்னா இங்கே குருவோட பார்வை உங்கள் ராசி மேலே கிடையாது, 2ஆம் வீட்டுக்கு தான் கிடைக்கிது. அப்போ என்னென்னா தனவரவை பார்க்கக்கூடிய அந்த குரு கொடுப்பாரு. அதே சமயம் நம்ம தேவையில்லாமல் பணம் வருமானம் ஈட்டக்கூடிய மாற்று வழியில் போகும் பொழுது அந்த குரு நம்மளை அதை பிடுங்கிறதுக்கும் பார்ப்பார். ஏன்னா அசிங்க அவமானத்தை கொடுத்துருவார். அப்போ வருமானத்தையும் கொடுத்து ஒரு அசிங்கத்தையும் கொடுக்கறதுக்கு அந்த குரு கட்டாயம் கவனமாக காத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக 2ஆம் வீட்டுக்கு சப்தமஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால வருமானங்கள் உண்டு. அதே மாதிரி புதிய வரவு உண்டு. இப்போ புதுசாக வரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா 2ஆம் இடம்னா தன குடும்ப வாக்குஸ்தானம். நீங்கள் சொல்லக்கூடிய வாக்கு பலிதமாகும். எப்பயுமே வருமானத்திற்கும் குறையில்லை, வருமானமும் உண்டு. இந்த ஒரு வருடத்திற்கு நீங்கள் எவ்வளோ வருமானத்தை ஈட்டணும்னு நினைக்கிறீங்களோ நீட்டிக்கும். ஆனால் நல்வழியில் அந்த வருமானத்தை ஈட்டுங்கள். 3ஆம் இடத்திற்கு குரு எந்த வீட்டுக்கு போகிறாருன்னா 6க்கு போகிறாரு. ஏன்னா கும்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானமாக வரும். தொடர்பு ஸ்தானமாக வரக்கூடிய இடத்திற்கு குரு எங்கே போய் நிற்கிறாருன்னா 6இல் போய் நிற்கிறாரு. அப்போ தகவல் தொடர்பு மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் தான் மேலோங்கும். அதனால் கொஞ்சம் அதில் கவனமாக இருங்க. 3, 6 அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தையுமே யாரோ ஒரு தனிநபரால் தடுக்கப்படும் ஒரு நிலை ஏற்படும். அல்லது உடன் பிறந்த சகோதரர்களால் அது தடுக்கப்படக்கூடிய நிலையும் வரலாம். அதனால் சற்று கவனமாக இருக்கணும். சரிங்களா? ஏன்னா சனியோட பார்வையும் குருவின் பார்வை சனிக்கு. அப்போ சனி தான் இந்த இடத்துல 3ஆம் இடம், உங்களுக்கு இளைய சகோதரனாக வரக்கூடிய இடம். அப்போ என்னென்னா அண்ணன் தம்பி உறவுக்குள்ளே ஒரு சிறு முரண்பாடு, கருத்து வேறுபாடு வருவதற்கும் வாய்ப்பு அதிகம் உண்டு. அடுத்தாற்போல் பார்த்திங்கன்னா மீனத்திற்கு அதுதான் சுகஸ்தானம், தாய்ஸ்தானம். அங்கே குருவோட ஆட்சி வீடு தான். ஆனால் குரு எங்கே போய் நிற்கிறாருன்னா தாய்ஸ்தானத்திலிருந்து 5ஆம் வீட்டுக்கு போய் பார்க்குறாரு. அங்கேருந்து 9ஆம் வீட்டை, அதாவது குரு கடகத்தில் நின்று அந்த வீட்டிலிருந்து பார்க்கும்போது அது 9ஆம் இடமாக மாறும். அப்போ தாய்க்கு யாரால் பிரச்சனைகள் வரும்னா தகப்பன், அதாவது தன்னோட அப்பா மேலே, கணவன் மேலே ஒரு கொண்ட அன்பால் பார்த்திங்கன்னா ஏதாவது அவரை பற்றி போட்டு சிந்திச்சு மன உளைச்சல் ஆளாக்கப்படுவார். அதனால் அந்த சிந்தனைக்குள்ளே கொண்டுட்டு போகாமல் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதே போல் 5க்கு அது 4ஆம் இடமாக மாறும். 5ஆம் இடம் என்பது நம்மளோட குலதெய்வம், குழந்தை.
நம்மளோட புத்திசாலித்தனம், அதீத புத்திசாலித்தனம் தான் 5ஆம் இடம். நாம் என்ன நினைப்போம்னா நான் தான் இருக்கிறதுலே புத்திசாலி. ஏன்னா இந்த தனுஷ் ராசியில் பிறந்தவங்க எல்லாமே கொஞ்சம் ரொம்ப புத்திசாலியாக தான் இருப்பாங்க. அதே சமயத்தில் அதீத புத்திசாலித்தனம் எனக்கு இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சாங்களா ஏதோ இடத்துல கோட்டை விட்டுருவாங்க. அப்போ 5க்கு அது 4ஆம் இடத்தில் போய் குரு உச்சமாகிறார். அப்போ 5க்கு 4ஆம் இடம்னா அந்த கடகத்திற்கு அது பார்த்திங்கன்னா 10ஆம் இடமாக மாறும். அப்போ செய்யக்கூடிய தொழிலில் நான் தான் புத்திசாலித்தனம், என்னோட தான் புத்திசாலித்தனம் நின்னாங்கன்னா அங்கே ஏதாவது ஒரு பாயிண்டில் கோட்டை விட்டுருவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா அந்த வீட்டுக்கு குருவின் பார்வை இல்லை, சரிங்களா? அப்போ கவனமாக தான் நம்ம கையாளணும். அதே மாதிரி குழந்தைங்க மேலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தது 6ஆம் இடம். தனுர் வீட்டுக்கு 6ஆம் இடம் என்பது ரிஷபமாக வரும். அப்போ ரிஷபத்திற்கு 3இல் குரு உச்சம். குரு கடகத்தில் உச்சமாகக்கூடிய குருவுக்கு அது பார்த்திங்கன்னா 11ஆம் இடமாக வரும். அப்போ இங்கே 6 3ஆக மாறுது. 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருணரோக சத்ரு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது அந்த 6ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம்னா தாய்மாமனோட சகோதர சகோதரிகளை குறிக்கும். அப்போ நமக்குன்னா அவங்க மூலயமா நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா அப்படின்னா அப்படி இல்லை. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தாய்மாமனுக்கும் உங்களுக்கும் வரலாம். அல்லது பார்த்திங்கன்னா வாங்கின கடன், இப்போ நம்ம ஒரு கடன் வாங்கிட்டோம், அந்த கடனை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையிலால் அதனால் ஒரு சிறு சிறு வாக்குவாதங்கள் வரலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை வரலாம். அதனால தான் ஒரு சின்ன சின்ன மன உளைச்சல்களுக்கு ஆளாக்கப்படுவீர்கள். ஏன்னா குரு 8க்கு போகிறான் ரிஷப வீட்டிற்கு, அது பார்த்திங்கன்னா 3ஆம் இடமாக மாறும். அதனால் கொஞ்சம் அதில் கவனமாக இருங்க. அடுத்தது தனுர் வீட்டுக்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மிதுனம். அந்த மிதுனத்திற்கு 2இல், அப்போ 7ஆம் இடம் என்பது மனைவி. மனைவிக்கு 2ஆம் இடம் வருமானம். கட்டாயம் மனைவியால் வருமானமோ அல்லது மனைவியால் ஒரு சொத்தோ மனைவியால் ஒரு பணமோ உங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்க போகுது. அப்போ மனைவியை தூக்கி கொண்டாடுங்க. மனைவியை பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் எல்லாம் சுமூகமாக ஓடும். அப்போ மனைவி தான் உங்களுக்கு இந்த இடத்துல ஆளும் கிரகமாக வருவார். நம்ம பார்த்துக்கோங்க, மனைவி ரொம்ப முக்கியம். அடுத்தது கடகம் 8க்கு 8ஆம் இடமே. அப்போ 8க்கு 8ஆம் இடமாக வருவதனால உங்கள் உடலில் கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கோங்க. வண்டியில் போகிறது கொஞ்சம் கவனமாக போங்க. வண்டி வாகனங்கள் நீர்நிலைகளில் கவனமாக இருங்க. நீர்நிலைகளில் முடிஞ்ச அளவுக்கு நீர்நிலைகள் பக்கம் போகாது இருக்கிறது நல்லது. 8க்கு 8ஆம் இடமாக வருவதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தது 9ஆம் இடம். 9ஆம் இடத்திற்கு அது 12ஆம் இடம். 9ங்கிறது தகப்பனை குறிக்கக்கூடிய இடம், 12ங்கிறது மருத்துவமனையை குறிக்கக்கூடிய இடம். அப்போ தகப்பனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால், மெடிக்கல் இஷ்யூ இருந்தால் போய் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எங்கேயாவது ட்ராவலிங் பயணங்கள், ஏன்னா 9ஆம் இடம்ங்கிறது சிம்மத்தில் வருது. அப்போ சிம்ம வீடுங்கிறது நெருப்பு ராசி, நீர் ராசியோடு சம்மந்தப்படும் பொழுது நீங்கள் ஒரு ஊர்லேருந்து, அதாவது கடல் வழி பயணமாகவோ அல்லது வான்வழி பயணமாகவோ செய்வதற்கு இது உகந்த நேரம். பயணங்கள் மேற்கொள்ளணும்னு நினைக்கிறீங்களா, தாராளமாக போகலாம். ஆனால் கவனமாக இருங்க. அடுத்தது 10ஆம் இடம். தனுர் ராசிக்கு 10ஆம் இடமாக வருவது கன்னி. 10க்கு 11இல், 10ஆம் இடத்திற்கு 11இல் குரு நிற்கிறாரு. அப்போ தொழில் மூலியமாக வருமானம் உண்டு. தொழில் மூலியமாக ஒரு பார்ட்னர்ஷிப்னால் ஒரு வருமானம் உண்டுன்னு சொல்லலாம். மூத்த சகோதரன் மூலியமாகவும் வருமானம் உண்டுன்னு சொல்லலாம். இந்த இடத்துல என்ன சொல்லணுன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு கின்னஸ் ரெக்கார்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட பண்ணலாம் அந்தளவுக்கு. ஏன்னா 10க்கு அது 11ஆம் இடமாக மாறுவதால் நல்ல ஒரு லாபகரமான இதாக அமையும். அதே போல் தனுர் ராசிக்கு 11ஆம் இடம் அப்படிங்கிறது துலாம். அந்த துலாமுக்கு அது 10ஆம் இடம். இதான் 10 11 11 10 எப்படி எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு லாபகரம் தான். அப்போ இந்த லாபத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். இது உடனடியாக கிடைக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க. அதாவது எப்பயுமே வருடாதிய கிரகங்கள் பாதி நன்மையும் பாதி தீமையும் செய்யும். அதாவது நீங்கள் 4ஆகவும் பிரிச்சுக்கலாம், 4 மாதமாக பிரிக்கலாம், அல்லது 6 மாதமாக பிரிக்கலாம். இப்போ இதை நீங்கள் 4 மாதத்துக்கு ஒரு முறை இந்த கிரகங்களோட ஏன்னா இப்போ குருவை மட்டுமே வச்சுட்டு நம்ம பலன் சொல்கிறோம். அடுத்தடுத்த கிரகங்கள் பயிற்சியும் இருக்குது. அப்போ அந்த கிரகங்களோட தாக்கமும் இதுக்குள்ளார அடையும். அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் வச்சு தான் நம்ம பலன் சொல்லணும். இது பொது பலன் தான். அதே போல் 12ஆம் இடமாக வருவது விருச்சகம். விருச்சகத்திற்கு பார்த்திங்கன்னா நேர் 9க்கு தான் போகிறார் அந்த குரு. அப்போ 12க்கு 9னா தூர பயணம் உங்களுக்கு நன்மையே செய்யும். நெருப்பும் நீரும் இணைந்தாலும் நன்மை, நெருப்பும்
நீரும் நீரும் இணைந்தாலும் நன்மை. அப்போ இந்த இடத்துல நீரும் நீரும் இணையுது, இதுவும் நன்மையை தான் தரும். அப்போ வெளிநாட்டுக்கு படிக்க போகலாமாங்க அப்படின்னா உயர்கல்விக்கு போகலாமா, தாராளமாக போகலாம். உயர்கல்வி உங்களுக்கு உண்டு. அப்போ மெடிக்கலுக்கு இந்த வருஷம் நிறைய பேர் வந்து மெடிக்கல் படிக்கணும், வெளிநாட்டில் போய் மெடிக்கல் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மெடிக்கல் படிக்கலாம். கட்டாயம் நன்மையை பயக்கும். நன்றி.